நேர்களே, இன்னைக்கு மே 29 என்னோட அம்மாவோட பிறந்தநாள். என் அம்மாவை நினைக்கும் போதே ஞாபகம் வர விஷயம் அவங்களுடைய சைலண்ட் ஃபெய்த். அவங்க ஒன்றுமே பெருசாக வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனாலுமே அவங்களுடைய ஜெப வாழ்க்கை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் என்னோடய வாழ்க்கையும் அவ்வளோ கெட்டப்பட்டுள்ளது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் கூட, எவ்வளோ சண்டைகள் வந்து, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அவங்க வாழ்க்கையில் வந்தால் கூட திடீர்னு பார்க்கும்போது ஆளே காணாமல் போயிடுவாங்க. பார்த்தா அவங்க ரூமில் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எவ்ரி மார்னிங் எந்திச்சு பார்க்கும்போது அவங்க ரூமில் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சைலண்ட் ஃபெய்த். ஏசப்பா என்னோடய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே எனக்கு நல்லதே செய்வார், என்னோடய பிள்ளையோட வாழ்க்கையை கெட்டுவாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை எப்போவுமே அவங்களுக்கு உண்டு. நிறைய டைம் நான் கிண்டல் பண்ணுவேன், அம்மா என்ன இவ்வளோ பயப்படுறீங்க என் வாழ்க்கையை குறித்து அப்படின்ட்டு. அப்போ அம்மா சொல்லுவாங்க, நீயும் அம்மா ஆகும்போது உனக்கு தெரியும் உன்னோட பிள்ளைங்களை பற்றியும் நீ பயப்படுவ அப்படின்ட்டு. அந்த பயம் இருந்தால் கூட ஏசப்பா கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் பார்த்துப்பாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை அதையும் விட இருந்தது. அதே மாதிரி தான் நீங்களுமே உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கி பயந்துட்டுருக்கலாம். ஐயோ என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்னை கொல்லணும்னு நினைக்கிறாங்களே சுவாமி, என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும்னு நினைக்கிறாங்களே, என்னை ஜெயிலில் கூட போடணுன்னு ட்ரை பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். அப்படி ஒரு கண்டிஷனில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மாற்றி அந்த எனிமீஸ் எல்லாரையுமே கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். அவங்க மூலமாக உங்களுக்கு கிருபை கிடைக்க போகிறது. என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் நான் ஷேர் பண்ணுறேன். நான் 8 வயசில் இருக்கும் போது என்னோடய ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து பெங்களூர் போயிருந்தோம். ஒரு ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணலான்னு போயிருந்தோம். ஸோ அப்போ 2 காரில் போயிருந்தோம். ஃபஸ்ட் காரில் ஃபுல்லாக பெரியவங்க, என் அம்மா அப்பா, என்னோடய கசின்ஸோட ஃபேமிலி எல்லாருமே. செகண்ட் காரில் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து போயிருந்தோம். அப்போது பெங்களூர் கரெக்டாக என்ட்ரு ஆகும்போது ஒரு குரூப் ஆஃப் மென் எல்லாருமே என் அம்மா அப்பா காரை நிப்பாட்டி, நீங்கள் ப்ரேயர் மீட்டிங்க்கு தானே போகிறீங்க, நீங்கள் எப்படி ப்ரேயர் மீட்டிங்க்கு போகலாம், நீங்கள் எப்படி ஏசப்பாவை தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள நிப்பாட்டி, எப்படின்னா அவங்க காரில் ஒரு கிராஸ் இருந்தது, அதை பார்த்து அவங்கள நிப்பாட்டினாங்க. எங்களுடைய காரில் ஒன்றுமே இல்லாதனால எங்களை விட்டுட்டாங்க. அப்போது ஒரு 1 hour கழிச்சு நாங்கள் தேடுறோம், என்ன அம்மா அப்பா காரை காணவே அப்படின்னு ஃபோன் பண்ணும்போது அம்மா சொல்கிறாங்க, இப்படி எல்லாருமே இப்படி நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஷில்பா, எங்களை கொன்றுவாங்கன்னு சொல்கிறாங்க, எங்களை பெட்ரோல் ஊற்றி கொளுத்த போகிறாங்க, கார் டயர் எல்லாமே கிழிச்சு விட்ருக்காங்க அப்படின்ட்டு அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது எனக்கு அவ்வளோ பயம், ஐயோ என்ன அப்போது அம்மா அப்பாக்குன்ட்டு திருப்பி நாங்கள் ரிட்டர்ன் போய் அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு கேட்டு நிற்கும் போது அந்த 10 பேர் கும்பலில் ஒருத்தர் அம்மா அப்பாவை ரெக்கக்னைஸ் பண்ணி, இவங்க திருநெல்வேலியில் ரொம்ப நல்ல டென்டிஸ்ட் 2 பேரும், எல்லாரையுமே நல்லா பார்த்துப்பாங்க, இவங்களை நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது, இவங்களை நீங்கள் விட்டுறணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், அந்த எனிமீஸ் மத்தியில் கூட கர்த்தருடைய கிருபை அங்கே இருந்தது. அங்கே திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஆள் இருக்கணுன்ட்டு அவசியமே இல்லை. ஆனால் அங்கேயுமே கர்த்தருடைய கிருபை இருந்ததுனால அவங்கள ஒன்றுமே பண்ணாமல் அவங்க விட்டாங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் இப்படி சந்திச்சிருக்கலாம். அந்த நிமிஷத்துலேயுமே கர்த்தரை நீங்கள் விசுவாசத்தோடு பிடித்து கொண்டதுனால உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி தான் நம்ம பைபிளில் கூட வசனத்தை பார்க்குறோம். என்னாகமம் 21:34 வசனம், அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இந்த வசனத்தின்படி உங்களுடைய சத்துருக்கள் எல்லாரையும் கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். இந்த வசனத்தை நம்ம விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நேரத்தில் சுவாமி எத்தனையோ பேர் அவங்களுடைய ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸே அவங்கள கீழே தள்ளி விட ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம் சுவாமி. ஏசப்பா, அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம் சுவாமி. இந்த வசனத்தின்படி நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. அதே மாதிரி அவங்களுடைய சிச்சுவேஷன் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக மாறட்டும் சுவாமி. பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக மாறட்டும் சுவாமி. லார்ட், let there be a change in their lives today, Father. ஏசப்பா, அவங்களுடைய விசுவாசத்தினாலே அவங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அவங்க எத்தனையோ கஷ்டங்கள் நிமித்தமும் உங்களை மறுதலிக்காமல் இருந்ததுனால அவங்களை ஆசீர்வதியும் சுவாமி. உங்களுடைய பிரசன்னம் அவங்க ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் இன்னைக்கு பார்த்து அதை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எங்கள் அருமை சகோதரர் வில்சன் மெல்வின் கஸ்டலினோ சங்கீதம் 20:4 ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளி உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இயேசுப்பா, உமது மகனுக்கு அபுதாபி விசாவை தயவு செய்து சீக்கிரமாய் தாரும், தயவு செய்து தாரும். வேலை
விசா எக்ஸ்டென்ஷன் வரட்டும், 2 வருடத்திற்கு வரட்டும், 5 வருடத்திற்கு வரட்டும், உயர்த்தி வையும். ஆண்டவனே, குடும்பத்தில் ஒரு மனமும் செழிப்பும் சமாதானம் உண்டாகட்டும் சுவாமி. மெல்ராய்க்கு விட்டுதலை தாரும் இயேசுவின் நாமத்தில். புது மனுஷனாக மாற்றும் இயேசுப்பா. மது வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம். ஆமென். God bless you. மே முடிஞ்சு ஜூன், லீவ் முடிஞ்சு ஸ்கூல். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்பவே வின்டர் மாதிரி ஒரே குளிர் ஜரம், டென்ஷன். பேரண்ட்ஸ், உங்க வீட்லயும் இதான் நிலைமையா? கவலைப்படாதீங்க. நமக்காகவே அன்பு சகோதரர் சாமுவேல் தினகரன் சிறப்பு ஜெபம் ஏறெடுக்க இருக்கும். இயேசு அழைக்கிறார் ஞாயிறு ஆசீர்வாத கூட்டம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாள் மே 31, கடைசி ஞாயிறு. நேரம் காலை 9 மணி. நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அவன் குணமடைவான். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், ஜேசி ஹவுஸ், 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை கடற்கரை ரயில் நிலையம் எதிரில். இன்று ஆண்டவர் நீங்கள் கேட்கும் காரியத்திலும் அற்புதங்களை செய்ய போகிறார். தொடர்புக்கு 8754 504004. புதிய கல்வி ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அனைத்து மாணவர்களுக்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். இது பள்ளி மாணவர்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் தொழில், சுகம், குடும்பம், சமாதானம் மற்றும் பொருளாதார செழிப்புக்காகவும் விசேஷ ஜெபம் ஏறெடுக்கப்படும். யாவரும் குடும்பத்தினருடன், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள்.